யூத் காங்கிரஸ் நேஷனல் செக்ரட்டரி ஸ்ரீநிதி மேடம் நம்மிடையே இப்பொழுது இணைந்திருக்கிறார். அம்மா, வாக்கு திருட்டு குறித்து உங்களுடைய பார்வை என்ன? வாக்கு திருட்டுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை தான். இப்போ பீகார்ல வந்து பாத்தீங்கன்னா 65 லட்சம் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து காணல அப்படின்னு சொல்லி நம்ம இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி பெங்களூர்ல மகாதேவபுரால வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வீட்டுல 80 ஓட்டர்ஸ் இருக்கிற மாதிரி கணக்கு காமிச்சிருக்காங்க. சோ ஒன் மேன் ஒன் ஓட் அப்படிங்கறது அம்பேத்கருடைய கனவு, அதுதான் கான்ஸ்டிடியூஷனோட கனவு. எல்லாமே கான்ஸ்டியூஷனை நம்ம வந்து மதிச்சு செயல்படணுங்கிறத வந்து என்னைக்குமே காங்கிரஸ் கட்சி வந்து நம்பிதான் செயல்படுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. இதுல வந்து இசிஐ நடந்துகிட்ட விதமும் அப்படிதான் இருக்கு. ஸோ நம்ம தலைவர் ராகுல் காந்தி பல்வேறு கட்டத்துல வந்து மக்களுக்கு ஒரு குரலா இருந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த விஷயத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பா மக்கள் மன்றத்துல மக்கள் வந்து இதுக்கான ஒரு விடையை வரும் தேர்தலையும் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இந்த வாக்கு திருட்டு மிகப்பெரிய பிரளயமாக வெடித்து மக்கள் புரட்சி ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கையை இன்று விதைத்திருக்கிறார்கள். தெளிவான கருத்தை பயந்தமைக்கு நன்றி. நன்றி அம்மா.